கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து என்கிறதான அஸ்திபாரத்தின் மேல் நாம் மிக அழகாக இசைவினைப்பாக நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றோம். நம்முடைய அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றது. அஸ்திபாரம் எதை குறிக்கின்ற ஒன்று? ஒரு நிலைத்தன்மையை, உறுதித்தன்மையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறபடினாலே கிறிஸ்து எப்பொழுதும் நிலைத்திருக்கிற வண்ணமாக நாமும் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். இந்த அஸ்திபாரம் என்பது அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்டதான புயலும் கொந்தளிப்பும் வந்து நம்மை மோதினால் கூட நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் அசையவே அசையாது. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் அவர் பேசும் பொழுது, என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் புத்தியுள்ள ஒரு மனிதன், அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொன்னார். ஏன் அவன் எப்படி புத்தியுள்ள மனிதனாய் மாறுகின்றான்? அவன் கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினபடினாலே இயற்கை சீற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது அந்த வீட்டை வந்து மோதும் பொழுது அது ஒன்றுமே செய்யாதாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை புறக்கணித்து விட்டு தன்னுடைய சுய ஞானத்தில் பலத்தில் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற மனிதன் எதற்கு ஒப்பாய் இருக்கின்றான்? மணல் மேல் தன் வீட்டை கட்டுகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வருகிறது, காற்று வீசுகிறது, அந்த வீட்டின் மேல் மோதுகிறது. ஆனால் அந்த வீடு அப்படியே இடிந்து அழிந்து போகிறது. காரணம் என்னவென்றால், இந்த வீடு கட்டப்பட்ட இடம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை இயற்கை சீற்றங்கள், புயல்கள், கொந்தளிப்புகள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை அது எளிதாக புரட்டி போடுகின்ற, நிர்மூலமாக்கி விடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டை கிறிஸ்து ஆகிய அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறபடினாலே இந்த வசனத்தின் இறுதியிலே சொன்ன வண்ணமாய் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பதற வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. யாரை, எதை விசுவாசிக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவருக்குள்ளாய் இருக்கிற வெற்றியை, அவருக்குள்ளாய் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை, அவருக்குள்ளாய் இருக்கிறதான மேன்மையான ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பதட்டங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற முடியும்? ஐயோ என்று கூக்குரல் யாரால் இட முடியும் என்றால், யார் ஒருவர் விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் என்ன செய்வார்கள்? எதிர்காலத்தை குறித்து, தன் வாழ்க்கையை குறித்து, தன் நிலைமையை குறித்து பயப்படுகிறவர்களும் பதறுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டின மனுஷன் எந்த விதமான புயல் சீற்றத்தையும்
பெருவெள்ளத்தையும் காற்றையும் தாங்கக்கூடிய வலிமை படைத்தவனாயிருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிறதான எந்த போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் தோல்விகளும் வியாதிகளோ அல்லது இன்னும் எந்த விதமான நெருக்கடியான சூழ்நிலைகளும் அந்த மனிதனை ஒன்றும் செய்யவே முடியாது. அப்படி ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இந்த மனிதன் உணர்ந்திருக்கின்றான். எப்படி? நான் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய அடித்தளம் கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அவர் எனக்காய் பரீட்சிக்கப்பட்டவர், எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காய் நொறுக்கப்பட்டவர். அவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தாரே, அந்த ஆண்டவர் மீது என் வாழ்க்கை கட்டப்பட்டு அவருடைய கரத்தில் என் வாழ்க்கை இருக்கிறபடியால் அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆம், இப்படி விசுவாசிக்கிறவன் பதறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கடவுளை அவ்விதமாக நாம் விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பதட்டங்கள் வராது, பயங்கள் வராது, அவசியமில்லாத குழப்பங்கள் வராது. மாறாக கடவுள் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதே, அதை அவர் கனப்படுத்தி நிச்சயமாக என்னை நன்மையினால் நிரப்புவார் என்ற அந்த ஆழமான அந்த உறுதி அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது நாம் அஸ்திவாரம் போடப்பட்டிருப்போமானால், அவர் மீது நாம் இசைவாய் கட்டப்பட்டு கொண்டு வருவோமானால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எதிர்காலம், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, அது உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. நீர் அதை பார்த்து கொள்வீர். ஏனென்றால் நாங்கள் உம்மில் கட்டப்பட்டவர்கள். ஆண்டவரே, நீரே எங்களுடைய அஸ்திபாரமாக ஆதாரமாக இருந்து எங்களை கர்த்தாவே நீர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆண்டவரே இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் எங்களை கர்த்தாவே மோதி அடித்தால் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் பதற வேண்டிய அவசியமில்லை. மாறாக கர்த்தருடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது எங்கள் கண்கள் காண எங்கள் சிறையிருப்புகளை மாற்றி என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருக்கரத்தில் தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற ஐயா, இந்த நாள் முழுவதும் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கையை ஏற்ற நேரத்தில் எங்களுக்குள்ளாய் தரப்போவதற்காய் தோத்திரம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.